முருங்கைக்காய் தக்காளி தொக்கு. அதில் வெஜிடேரியனவங்க எக்கு போட்டிக்க வேண்டாம், நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக்கு போட்டிக்கலாம். அதாவது பாயில் எக்கு நான் சொல்கிறது. இப்போ நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், மந்த்ரா இது கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வெந்தயம் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது பொடி இதில் போட்டிக்கணும். கடுகு போட்டிக்கிட்டா ஜீரகம் போட்டுடுறேன், கொஞ்சம் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுடுறேன். அப்புறம் கரைப்புளி போட்டுட்டேன். இப்போ ஆனியன் போட்டுடுறேன். என்னன்னா இது இந்த முருங்காய் வந்து எங்கள் ஊரில் வந்து தோட்டத்தில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கசின் வீட்டில் வந்து முருங்காய் செடி இருக்குது நிறைய. ஸோ அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பிஞ்சியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்ல டேஸ்ட்டு. இது இயற்கையாக வளருது. இது நல்லா வந்து ஆனியன் வந்து நல்லா செகப்பாக இதாகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடி கூட போட்டுடலாம். நம்ம வெந்தயம் லைட்டாக வறுத்துட்டு நான் அதில் போட்டுக்கிட்டேன். நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு வந்து. ஆனியன் பாருங்க லைட்டாக கோல்டு ஃப்ரை ஆகணும். பச்சை வாடை போகணும் நமக்கு வந்து. இல்லைன்னா பச்சை ஸ்மெல்லு வந்துச்சுன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் கலரில் இதாயிடுச்சு. இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கடலை எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டமோட்டா வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். நம்ம இந்த டமோட்டா கட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் பச்சை மிளகா எங்கள் ஊருது. இந்த மாதிரி தான் நீட்டாக கட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அந்த வெந்தய பவுடர் போட்ட உடனே நல்லா வீடு ஃபுல்லா நல்லா மணக்கும். ஒரு 4 ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இதே ஸ்டேஜில் வந்து நம்ம முருங்காய் கூட 3 முருங்காய் இது நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் தண்ணி வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தண்ணி ஊற்றுறதுக்காக நம்ம இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இதாகணும். நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இது நம்ம மூடி போட்டு வச்சுக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா வரணும். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த நல்லா இது தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா முருங்காய் வந்து ரொம்ப எலுசானதா நல்லா. இது வெஜிடேரியன் அவங்க வந்து எக்கு அந்த மாதிரி போட்டிக்காமலே டைரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தனியாத்தூள் போட்டுப்போம். நம்ம இதில் எந்த மசாலா இல்லைங்க. ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பூண்டு நச்சு வச்சிருக்கிறேன் நான். ஒரு 4 பல்லு வந்து பூண்டு. வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னா முதல்ல வந்து குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்கு பாயில் எக் வந்து போட்டுடுங்க.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபேவரேட் மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பாயில் எக்கு இதில் போட்டுடலாம். சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ். ஆனால் நான் பண்ணுற சமையல் எல்லாமே வந்து நாங்கள் பச்சரிசி சாப்பிடுவோம். பச்சரிசிக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாயில் ரைஸ் வந்து எங்களுக்கு பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் அப்பப்பவே வாஷ் பண்ணிடுவேங்க. என்னதான் ஸ்டாப் நம்ம வச்சுக்கிட்டாலும் நைட்டில் வந்து எச்ச பாத்திரங்கள் வந்து தங்கக்கூடாது வீட்டுக்குள்ளே. வந்து லக்ஷ்மி தேவி வராதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியோட ஐடியாஸ். அதாவது எங்கள் பாட்டி சொல்கிறதால எனக்கு ரொம்ப மைண்டில் ஏறிச்சு. ஆயில் கிட் வருது பார்த்தீங்களா? ஆயில் வந்து நல்லா வெளியில் விட்டுச்சு. ஆயில் வந்து இந்த மாதிரி சமையலுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒன்று கடலெண்ணெய் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். என்னென்னா ரிச்னஸ் கொடுக்கும், அதோட நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரே ஒன்று ஃப்ளேவர் என்னன்னா வெந்தயம் லைட்டாக 1/4 ஸ்பூனோட கம்மி அதை ஃப்ரை பண்ணி நம்ம போடணும், பவுடர் பண்ணி. இப்போ இது ஆயிடுச்சு, நம்ம இது இறக்கிக்கலாம். என்னன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோமா, அங்கே என்னதான் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து நான் செய்கிற சமையல் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது மார்னிங் இல்லை, ஆஃப்டர்நூன் இல்லை, நைட்டு சாப்பாடு. இது டிஃபின் கிடையாது. வேண்டாம் வீட்டிலே செய்யன்னு சொன்னதுனால நான் இப்போ செய்கிறேன் ரைஸ் வச்சு. இப்போ இது ஓவர், நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கர்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டது கர்டு, அதுக்கு 1 ஸ்பூனு. அப்புறம் ரைஸ். கர்டுக்கு வந்து லெமன் ஊறுகாய் ஊரில் கொடுத்தாங்க, எங்கள் அக்கா செஞ்சது. எனக்கு தான் நான் அப்பப்போ போகிறால, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போதும் அப்படின்னு நான் சொன்னேன். ட்ரம்ஸ்டிக், எக்கு, பாயில் எக்கு. இப்போல்லாம் எக்கு வெஜிடேரியன் தான் சொல்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குதோ. டுடே லஞ்ச் நான் இது சாப்பிட்டு சொல்கிறேன். சுடுது. நிஜமாக என்னதான் வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்காதுல்ல டேஸ்ட்டு வந்து. சான்ஸே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு வந்து. ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா?